கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கன்னி தெய்வத்தின் பாடல்கள் மற்றும் கன்னி தெய்வத்தின் கேள்வி பதிலுக்கு பதிலளிக்க இருக்கிறேன். அதாவது கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு மகள் தனக்கு தெரிந்த அளவிற்கு கன்னி தெய்வத்திற்காக பாடல் பாடி அதை அனுப்பியிருக்கிறார். அதில் சிறு தவறு இருந்தாலும் கூட யாரும் அதை பெரிதுபடுத்தாமல் அந்த பெண் அந்த குழந்தை எடுத்த முயற்சியை வாழ்த்துங்கள், மகிழ்ச்சி. இப்பொழுது முதலாவதாக ஒரு பாடல். நெஞ்சுக்குள்ள உனக்கு ஒரு மிட்டெடுத்தேன், அதை பாட்டாலே நான் தானே சொல்லிப்புட்டேன். நெஞ்சுக்குள்ள உனக்கு ஒரு மிட்டெடுத்தேன், அதை பாட்டாலே நான் தானே சொல்லிப்புட்டேன். எங்களோட வாழுகிற கன்னியம்மா, எங்கள் வீட்டில் இருக்கும் செல்லம்மம்மா, இந்த பொண்ணு ஒன்னத்தானே பாடுவம்மா, ஆனா எனக்குள்ள துடிக்கிற என்றும் அம்மா. நெஞ்சுக்குள்ள உனக்கு ஒரு மிட்டெடுத்தேன், அதை பாட்டாலே நானும் தானே சொல்லிப்புட்டேன். உன் புகழை எப்பவுமே நான் பாடுவேன், உன் பிஞ்சு முகம் பார்க்கத்தானே நான் ஏங்குவேன். கன்னிமை போல் காத்திடும் என் தாயே, உன் போல் யாரும் இல்லை கண்டதில்லை என் தாயே. நெஞ்சுக்குள்ள உனக்கு ஒரு மிட்டெடுத்தேன், அதை பாட்டாலே நானும் தானே சொல்லிப்பட்டேன். பிச்சி பூ மல்லிப்பூ அழகில்ல, உன் சின்ன சின்ன சிரிப்புத்தான் பேரழகு. ஏன் பட்டுக்குட்டி உனக்காக நான் இருப்பேன், உனக்கு பட்டு பாவாடை சட்டை தானே வாங்கி வைப்பேன். நெஞ்சுக்குள்ள உனக்கு ஒரு மிட்டெடுத்தேன், அதை பாட்டாலே நானும் தானே சொல்லிப்பட்டேன். உன்னை போல் அன்புள்ளம் கண்டதில்லை, உன் பாசத்துக்கு ஈடு இணை வேறு இல்லை. நெஞ்சுக்குள்ள உன் பெயரை சொல்லி வச்சேன், அது என்னோட உயிர் துடிப்பா நான் நினைச்சேன். நெஞ்சுக்குள்ள உனக்கு ஒரு மிட்டெடுத்தேன், அதை பாட்டாலே நானும் தானே சொல்லிப்புட்டேன். அதிசயத்தை அத்தனையும் செஞ்சு புட்டு, அட அலட்டாம அசராம நீ இருப்ப. உன் குழந்தையான எங்களை நீ காத்திடுவ, ஒரு எறும்பு அண்டாம பார்த்துக்குவேன். நெஞ்சுக்குள்ள உனக்கு ஒரு மிட்டெடுத்தேன், அதை பாட்டாலே நானும் தானே சொல்லிப்புட்டேன். வீட்டுக்குள்ள தெய்வமாக ஒன்ன வைப்பேன், தெய்வத்தில் வந்து தானே என்றுமே நீ சிரிப்ப. எங்களுடன் வாழும் என் தாயே, உன்னை மறக்காத மனசு வேணும் என் தாயே. நெஞ்சுக்குள்ள உனக்கு ஒரு மிட்டெடுத்தேன், அதை பாட்டாலே நானும் தானே சொல்லிப்பட்டேன். எங்களோட வாழுகிற கன்னியம்மா, எங்கள் வீட்டில் இருக்கும் செல்லமம்மா, இந்த பொண்ணு ஒன்னத்தானே பாடுவம்மா, ஆனா எனக்குள்ள துடிக்கிற என்றும் அம்மா. நெஞ்சுக்குள்ள உனக்கு ஒரு மிட்டெடுத்தேன், அதை பாட்டாலே நானும் தானே சொல்லிப்புட்டேன். நெஞ்சுக்குள்ள உனக்கு ஒரு மிட்டெடுத்தேன், அதை பாட்டாலே நானும் தானே சொல்லிப்புட்டேன். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். அருமையான பாடல். சிறு சிறு பிழைகள் இருந்தாலும் அதை பொருட்படுத்த வேண்டாம். இன்னும் எந்த அளவிற்கு உங்களுக்கு பாடல்கள் எழுத முடியுமோ எழுதி நீங்கள் பாடி அனுப்புங்கள். மனதார உங்களை வாழ்த்துகிறேன். அடுத்தபடியாக இரண்டாவது பாடல் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக ஒரு கேள்விக்கு பதிலளித்துவிட்டு இரண்டாவது பாடலை கேட்போம். அண்ணே, மதுரையில சசிகலா பேசுகிறேண்ணே. காலை வணக்கம் அண்ணே. அத்தை எழு துணைண்ணே, கன்னி தெய்வம் துணைண்ணே, கன்னி தெய்வம் துணைண்ணே. அண்ணே, உங்கள் வீட்டில் செருப்பு போடணும் பதிவு பார்த்தேன். வீட்டுக்குள்ளே எனக்கு இந்த கால் பெயின் இருக்கிறதுனால அந்த செருப்பு உள்ளே மட்டும் இந்த அலோவ் பண்ணுவேன். இது கால் இது மாதிரி பின்னாடி மட்டும், முன்னாடி இல்லைண்ணே, பின்னாடி மட்டும் கொஞ்சம் போட்டுக்குருவேன் கால் வலிக்கு. அதை போடலாமா என்ன? நான் நீங்கள் பதிவு கேட்டவொடனே எடுத்து வெளியில் வச்சிட்டேண்ணே. செருப்பெல்லாம் எடுத்து பின்னாடி வச்சுட்டு பின் வாசலில் காம்பவுண்டுக்குள்ளே. அதை அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு தான் நான் சரி போடலாமா என்னென்னு. அதை தான் ஒன்றும் பிரச்சனை இல்லாமா, தாராளமாக போட்டுக்கொள்ளுங்கள். ஆனாலும் கூட அந்த கன்னி தெய்வம் உங்களுடைய கால்வலியை போக்கட்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன்.
அது மட்டுமல்லாமல் கன்னி பதிக்குள் செருப்பை போட்டு சென்று விட வேண்டாம். ஆனால் இந்த செருப்பு வீட்டிற்குள் மட்டுமென்றால் வீட்டிற்குள் மட்டும் போடுங்கள். அதை பாத்ரூமுக்கு போட்டுட்டு போயிடாதுங்க, லெட்டினுக்கு, பாத்ரூமுக்கு, ரெஸ்ட் ரூமுக்கு அதை போட்டு போயிடாதுங்க. இப்படி சுத்தமாக வைத்துக்கொண்டு முறையாக பராமரித்து கொள்ளுங்கள். ஆனால் கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்கள் இருக்கக்கூடிய வீட்டின் வாசலில் செருப்புகளை போடாமல் இருப்பது நல்லது என்பதை குறிப்பிட்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அதற்கு முன்பாக ஒரு பாடல். கண்ணியம்மா பார்க்கத்தான் என் கண்ணும் இருக்குது, என் செல்லோ நீங்க இருப்பதால் பொழுது விடியுது. கண்ணியம்மா பார்க்கத்தான் என் கண்ணும் இருக்குது, என் செல்லோ நீங்க இருப்பதால் பொழுது விடியுது. தாயாக வந்தாயே தாய்க்கு மேலின்னாயே, துணையாக வந்தாயே துன்பமோட விட்டாயே. நம்பிக்கையை நாங்க வச்சோம் உயிர பணையம் வைப்ப, உன் தியாகத்துக்கு ஈடு இல்லை. நீதான் என் உயிர் தாயே, கண்ணியம்மா பார்க்க தாயே கண்ணும் இருக்குது, என் செல்லோ நீங்க இருப்பதால் பொழுது விடியுது. கண்ணில் தூசி பட்டாலும் துடைக்கும் கையை விட உன் பிஞ்சு விரல் வருமே துடைக்க. அந்த அன்புக்கு வேறொன்றும் ஈடில்லை. நீதான் என் உயிர் தாயே, எப்பவுமே எங்களை தோற்க விட்டதில்லை. தோல்வி அறியாம எங்களையும் பார்த்துக்குவேன், உன்னோட சந்தோஷமா வாழ்ந்திடுவோமே. நீதான் என் உயிர் தாயே, கண்ணியம்மா பார்க்க தாயே கண்ணும் இருக்குது, என் செல்லோ நீங்க இருப்பதால் என் பொழுது விடியுது. எங்க முகமாடி இருந்தா உங்கள் கண்ணீர் கண்ணீர் வரும், உங்கள் தியாகத்துக்கு ஈடு இல்லையே. எங்களை மட்டும் நினைச்சே வாழும் தாயே, எங்கள் கன்னித்தாயே, நீதான் என் உயிர் தாயே. வார்த்தையால் உங்களை தான் காயப்பட பேசினாலும் உதாசீனப்படுத்தி விட்டு தூர சென்றாலும் கொடிவழி பிள்ளைய சுத்தி வந்து நிற்கும் தாயே, எங்கள் கன்னித்தாயே, நீதான் என் உயிர் தாயே, கண்ணியம்மா பார்க்க தாயே கண்ணும் இருக்குது, என் செல்லோ நீங்க பேசி தாயே பொழுது விடியுது. குழந்தை உருவத்தில் அறிவுள்ள மலையளவு, அழகுல பேரழகு, குணத்துல தங்கம் போல இருக்கும் எங்கள் தாயே, நீதான் என் உயிர் தாயே. விழிமுடி தூங்கினாலும் கனவுல உங்கள் குரல் தான், விளக்கு ஏத்தினாலும் வந்து நிற்கும் உங்கள் முகம்தான், கண்மூடும் கடைசி நிமிஷம் ஆனாலும் வந்து நிற்க வேணும் உங்க முகம்தான். நீதான் என் உயிர் தாயே, கண்ணியம்மா பார்க்க தாயே கண்ணும் இருக்குது, என் செல்லும் நீங்க இருப்பதால் என் பொழுது விடியுது. கண்ணியம்மா பார்க்க தாயே கண்ணும் இருக்குது, என் செல்லும் நீங்க இருப்பதால் என் பொழுது விடியுது. மகிழ்ச்சி அம்மா. அற்புதமாக 2 பாடலை பாடிய அன்பு பிள்ளையை மனதார வாழ்த்துகிறேன். இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன். நிறைய பாடல்கள் வர வேண்டும். கன்னி தெய்வத்தை நம்பி கன்னி தெய்வத்தை விரும்பி வணங்கக்கூடிய பிள்ளைகள் பாட வேண்டும். அதையெல்லாம் நான் இங்கு ஒளிப்பதிவு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளித்து அடுத்ததாகவும் ஒரு பாடல் இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு வருகிறேன். கன்னி தெய்வம் துணை அண்ணா உங்ககிட்ட நான் சொல்லணும். நம்ம வீட்டில் கன்னி இருக்கையில் கரெக்டாக 12 மணிக்கு எடுத்தாங்க. உங்கள் மூலியமாக தானே எடுத்தோம். அவங்க
கரெக்டாக 12 மணிக்கு எங்களை கூப்பிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டு கண்ணி எடுக்கிற பதியில் எங்களை உட்கார வச்சு என்னையும் என் பிள்ளைய கையில் அந்த தேங்காவை கொடுத்தாங்க. நாங்கள் வச்சுருந்தோம். கரெக்டாக அவங்க சாம்பிராணி போட்டு 12 கன்னி தெய்வத்தை எடுக்கும் பொழுது இரவு 12 மணிக்குத்தான் உள்ளே அழைப்பார்கள் அம்மா. அப்பொழுது விளக்கு அணைப்பது சிலருடைய வைத்தியத்தில் உண்டு. அது ஒன்றும் பயமே கிடையாது. இருந்தாலும் நீங்கள் சொன்ன ஆடியோ முழுசும் கேட்டு பதில் சொல்கிறேன். மணிக்கு சாம்பிராணி போட்டு அந்த நூலில் சாம்பிராணி போட்டு வந்துக்கிட்டு கையிலேயே அப்படியே அந்த தேங்காய் என் கையில் கொடுத்துருந்தது. ஒரு இதயம் துடிக்கிறது மாதிரி துடிச்சிச்சுன்னா. கண்டிப்பாம்மா, நான் தான் எல்லாருக்கும் முதல்ல இருந்தே சொல்கிறேனே, கன்னி தெய்வத்தை தேங்காயில் எடுத்து கொடுப்போம் என்று கூறுகிறேன். அந்த தேங்காய் கோயில் தான் அந்த கன்னி தெய்வத்தின் உயிரை அனுப்புகிறோம். ஆகவே இதயம் துடிப்பது போன்றும் தேங்காய் உருளுவது போன்றும் தேங்காய் கனம் கூடுவது போன்றும் நாம் உணர்வோம். அதெல்லாம் கன்னி தெய்வத்தின் வேலைகள் தான். இருந்தாலும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு மீண்டும் பதிலளிக்கிறேன். விருன்னு என் கையை இழுத்துச்சுன்னா அப்பயே தெரிஞ்சிருச்சுன்னா கண்ணி வந்துட்டாங்க நம்ம வீட்டுக்குள்ள அப்படின்னு. என் பொண்ணுகளுக்கு குழந்தை அழுகிற சவுண்டு கேட்டுச்சா. ஆமாங்கண்ணா, இதை உங்ககிட்ட நான் தெரியப்படுத்தணும்னு இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் சவுண்டாக பேசணும்மா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. நம்ம வீட்டுக்குள்ள கண்ணி வந்தது அந்த அந்த நிமிஷமே எனக்கு உணர்த்திட்டாங்கண்ணா. இன்னொன்று சொல்லணும் மகிழ்ச்சியம்மா. அதான் சில வீட்டில் கன்னி ஒரு உடம்பை தேர்ந்தெடுத்து வந்துடும். சில வீட்டில் உடம்பை தேர்ந்தெடுக்க முடியாதவங்க வாசனை மூலமாகவும் கொலுசு சத்தம் மூலமாகவும் தெரியப்படுத்துவார்கள். சில வீட்டில் வெட்டுக்கிளி போன்ற உருவத்தில் தெரியப்படுத்துவார்கள். சில வீட்டில் பள்ளி உருவத்திலிருந்து கவுளி சத்தம் கொடுத்து தெரியப்படுத்துவார்கள். சில வீட்டில் இப்படி தேங்காயில் உருளுவது போன்று உள்ளே கனம் ஏறுவது போன்று மற்றும் துடிப்பு இதய துடிப்பு போன்றும் தெரியப்படுத்துவார்கள். அனைத்தும் கன்னி தெய்வத்தின் எப்படி சொல்கிறது பாராட்டக்கூடிய விஷயம்தான். எல்லாமே அந்த தெய்வங்கள் நான் இருக்கிறேன், நான் வந்து விட்டேன் என்பதை தன் பிள்ளைகள் உணர வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்யக்கூடியது. எல்லா புகழும் கன்னி தெய்வங்களுக்கு என்பது போல மனதார மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்கிறேன். நீங்கள் இது போன்ற சாட்சிகள் சொல்லும் பொழுது இன்னும் ஆனந்தமாக இருக்கிறது. மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். நம்ம கன்னிவெளி சொந்தங்க கிட்ட நான் ஒன்று சொல்லணும். கொஞ்சம் சத்தமாக முதல்ல நீங்கள் பேசணும். சொந்த வீடு இருந்தால் கண்டிப்பாக எடுத்துருங்க. ஏன்னா நான் ஒன்றும் அவ்வளவான வசதியானவெல்லாம் இல்லை. நானும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம் தான். அண்ணனை போய் சந்திக்கிற அப்போல்லாம் என் கையில் காசே இல்லை. அண்ணன்ட்ட வர்றோம்னு நாள் சொல்லிட்டேன், வர்றீனா நாளைக்கு வர்றீனான்னு சொல்லிட்டேன். அப்போ வரைக்கும் என் கையில் காசே இல்லை. எப்படி வந்துச்சு என்ன அந்த அளவுக்கு வந்துச்சு. அவங்களே வலியக்க என்னோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனாங்க. அது என்ன ஆச்சரியமா இருந்துச்சு. போய் கண்ணி எடுத்தாச்சு. அதான் சொல்றேன், நீங்க காசுக்கு பின்னிட்டு இருக்காது, எப்படி நீங்க எடுக்கணும்னு கண்ணிய. அதாவதுமா காசு 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 பணம் 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 அந்த கருமம் பிடிச்சதை போட்டு பேசிட்டு கிடைக்கியம்மா. நான் தெளிவாக கூறுகிறேன், கன்னி தெய்வத்தை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் மனதை வைத்து விட்டால் அந்த கன்னி தெய்வம் பணத்தை எந்த ரூபத்திலும் கொண்டு வந்து தரும். நாம் எடுப்போம், வழிபடுவோம். பணம்லாம் வெறும் தாள் தான். மனிதன் இல்லாத இடத்தில் நீங்கள் கொண்டு சென்ற அந்த பணத்தை தட்டிவிட்டால் கரையான் சாப்பிட்டு விடும். அந்த தாளாகவே மக்கி போய்விடும். ஆகவே பணம் என்பது ஒரு மேட்ரே இல்லை, தெய்வம் நமக்கு உள்ளே வருவது தான் மேட்ரு. மகிழ்ச்சியம்மா, மீண்டும் ஒரு பாடலை கேட்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். சொக்கத்தங்கம் தானே கண்ணியம்மா, சொக்கத்தங்கம் தானே, அந்த சொக்க வைக்கும் அன்புலதான் சொக்கத்தங்கம் தானே கண்ணியம்மா, சொக்கத்தங்கம் தானே, சொக்கத்தங்கம் தானே கண்ணியம்மா, சொக்கத்தங்கம் தானே, அந்த சொக்க வைக்கும் அன்புலதான் சொக்கத்தங்கம் தானே கண்ணியம்மா, சொக்கத்தங்கம் தானே. எங்க குறை தீர்க்க வந்த என் தாயே, வேறு ஒன்றும் தேவையில்லை இந்த உலகினிலே, நெஞ்சுக்குள்ள ஒன்று என்றும் வச்சிருப்பேன் பார்த்து, ஒத்துமைய கும்பிடுவோம் எல்லோரும் சேர்த்து.
சொக்கத்தங்கம் தானே கண்ணியம்மா சொக்கத்தங்கம் தானே, அந்த சொக்க வைக்கும் அன்புலதான் சொக்கத்தங்கம் தானே கண்ணியம்மா சொக்கத்தங்கம் தானே. கண் கண்ட தெய்வம் ஏன் கன்னி தெய்வம் தானே, கலியுக தெய்வம் ஏன் கன்னி தெய்வம் தானே. பிள்ளைகளை காக்க வந்த எங்கள் தாயே, ஓ செல்ல பேச்சு கவலை எல்லாம் போக்கிடும் தாயே. சொக்கத்தங்கம் தானே கண்ணியம்மா சொக்கத்தங்கம் தானே, அந்த சொக்க வைக்கும் அன்புலதான் சொக்கத்தங்கம் தானே கண்ணியம்மா சொக்கத்தங்கம் தானே. ஒளி போல் வந்து இருள் நீக்கும் தாயே, வீட்டின் குலதெய்வமாய் அவதரித்தாய் எங்கள் குலக்கன்னி தாயே. கருணை உள்ளம் கொண்ட ஏன் செல்லக்குட்டி தாயே, அறிவு கொடுத்திடும் நல்லாசிரியர் நீயே. சொக்கத்தங்கம் தானே கண்ணியம்மா சொக்கத்தங்கம் தானே, அந்த சொக்க வைக்கும் அன்புலதான் சொக்கத்தங்கம் தானே கண்ணியம்மா சொக்கத்தங்கம் தானே. நம்பிக்கை மட்டும் வச்சு ஒன்ன நாளெல்லாம் நான் தொழுவேன், நல்லதை மட்டும் சொல்லி என்றும் என்னையும் காத்தருள்வேன். உன் கூட பேச எனக்கு எப்பவுமே ஆசை, நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு செய்வேனே பூச, என்னாலுமே செய்வேனே பூச. சொக்கத்தங்கம் தானே கண்ணியம்மா சொக்கத்தங்கம் தானே, அந்த சொக்க வைக்கும் அன்புலதான் சொக்கத்தங்கம் தானே கண்ணியம்மா சொக்கத்தங்கம் தானே. சொக்கத்தங்கம் தானே கண்ணியம்மா சொக்கத்தங்கம் தானே, அந்த சொக்க வைக்கும் அன்புலதான் சொக்கத்தங்கம் தானே கண்ணியம்மா சொக்கத்தங்கம் தானே. மகிழ்ச்சி அம்மா. ஒரே நேரத்தில் இந்த குழந்தை 4 பாடல்கள் பாடி அனுப்பியிருக்கிறார்கள். இதுவரை 3 பாடல் இங்கு போடப்பட்டிருக்கிறது. மீண்டும் கேள்விகளுக்கு பதிலளித்துவிட்டு அடுத்த பாடலையும் பதிவேற்றம் செய்கிறேன். நீ தெய்வம் துணை அப்பா. அப்பா கண்ணியம்மா கனவுல வந்தாங்கப்பா, பெரியாள் உருவத்துல வந்தாங்கப்பா. என்னாச்சு? வந்தாங்கப்பா, கக்கன்னு சிரிச்சுட்டு என்னை கட்டி அணைச்சிட்டாங்கப்பா. நான் சொன்னேன், அம்மா நீங்க வந்துட்டீங்களா அம்மா அப்படின்னு 2 கையும் விரிச்சு என்னை அப்படியே வாரி அணைச்சு என்னென்னமோ சொன்னாங்கப்பா. சொல்லவும் எனக்கு அப்படி ஒரு சிரிப்புப்பா, சந்தோஷம், எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சிரிச்சாங்கப்பா. அப்படி வருவாங்களாப்பா கண்ணியம்மா? எங்க அத்தை அப்படிதான் வந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. நீங்க சொல்லுவீங்கல்ல பட்டுப்பாவாடை சட்டையில தான் வருவாங்கன்னு, இப்படியும் வருவாங்களா அப்பா? கன்னி தேவன் துணையப்பா. அப்பா எங்க கண்ணியம்மா கணக்கு சொல்ல எங்க மேல யாரு மேலேயும் வரலன்னு நான் வருத்தப்படலப்பா. அதுக்கும் ஒரு காலம் வரும், நீங்க சொல்லுவீங்களப்பா அம்மாவுக்கு உடல் அமையணும் அப்பதான் வருவாங்கன்னு. நான் அதெல்லாம் நினைக்கல. நம்ம அம்மா கூடயே இருந்தாலே போதும், அவங்க எல்லாம் பாத்துக்குவாங்கன்னு நான் அதான்ப்பா நான் உங்ககிட்ட நான் கேட்கவே இல்லை. கண்ணியம்மாக வரலன்னு சொல்லலை, ஏன்னா நம்ம கூட தானே இருக்காங்க நம்ம கண்ணியம்மா. அதனாலதான்ப்பா நான் உங்களை தொந்தரவு பண்ணலை. உங்க ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்கு இருக்கும், நான் நல்லா இருப்பேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். எல்லா பதிலுமே கேள்வியில வருது, நான் என்னப்பா கேட்க? எல்லாம் பாக்குறேன், எல்லாம் கேக்குறேன்னா அப்பா சொன்ன பாதையிலேயே இந்த செல்வி நடப்பேன்ப்பா. கன்னி தெய்வம் துணையப்பா. கன்னி தெய்வம் துணையப்பா. அப்பா உங்களுக்கு எல்லாரும் மரியாதை செய்தாங்களப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. இது எங்க வீட்டுல ஆள் இல்லை, உங்களுக்கு அப்படிலாம் செய்யணும் எனக்கு மனதுக்குள்ள உண்டு. ஆனா எவ்வளவு பெரிய அமைச்சரா இருந்தா கூட அவங்க பணத்தை கொடுத்துதான் அவங்களுக்கு செய்ய சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெய்வங்கள் அருளால தானா வந்த மரியாதைப்பா. ஆமாப்பா, நீங்க ராமர் லட்சுமணன் மாதிரிப்பா. நீங்க அவரு மக்களுக்காக பிறந்தாங்க, அதே மாதிரி நீங்களும்
இந்த கன்னி பிள்ளைகளுக்காக பிறந்து வளர்ந்து பணி செய்தீங்க. இது எங்கும் நாடு முழுவதும் உங்க உயர்ந்து நிற்கும்ப்பா. உங்க குரல் எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியலப்பா. எம்ஜிஆர் படத்துல எம்ஜிஆருக்கு பேர் வச்சிருக்காங்களா சொல்லுவாங்க, 3 இடத்துல மூச்சு என்னோட எழுத்து இருக்கும்னு சொல்லுவாரு. அதே மாதிரி உங்க பேரும் புகழும் அப்ப வரும்பா. இது உண்மைப்பா, நடக்கும் பாருங்க. கன்னி தெய்வ உலகம் அப்படி ஒரு திரும்பி பார்ப்பாங்க. அந்த இடத்துல நீங்க இருப்பீங்கப்பா. நல்ல ஒரு இது, நல்ல எண்ணம், நல்ல பண்பு, பாசம், ஒழுக்கம் அனைத்தும் சகலதும் பெற்ற தெய்வம் நீங்க. ரூபிசாத்த பிள்ளை நீங்க, கன்னி தெய்வ பிள்ளை நீங்க. கன்னிமார்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு நல்லா வைப்பாங்கப்பா. நீங்க உங்களால நான் நிறைய பேர் பயனடைவாங்க. என்னப்பா என் செல்ல அப்பால என் அன்பு அப்பாவுக்கு நன்றி 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 அப்பா. கன்னி தெய்வம் துணையப்பா. கன்னியோட நம்ம கன்னி என் அத்தை கன்னியும் சேர்ந்து எனக்கு செய்த உங்க பாக்கியம். உங்களாலதான் எனக்கு இத்தனையும் கிடைக்கி. இந்த அருளும் உங்களாலதான் கிடைக்குது. என் கன்னியப்பாவுக்கு ரொம்ப நன்றி. கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணையப்பா. கன்னி தெய்வம் துணை அண்ணா. நம்ம கன்னிவெளி சொந்தங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, நான் மகிழ்ச்சி அம்மா. அதாவது இதற்கு முன்பாக பேசியது ராஜபாளையத்தை சார்ந்த சேத்தூரை சார்ந்த செல்வி. இவர்களுடைய இல்லத்திற்குத்தான் நாம் 1 ரூபாயை அந்த கன்னி எடுத்து கொடுக்கும் நபருக்கு கொடுக்க சொல்லி மற்றதையெல்லாம் நான் கவனித்தோம். கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து கொடுத்தோம். எத்தனை அன்பு, எத்தனை பாசம். இதற்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? இந்த பூமியில் கைமாறு செய்துவிட முடியுமா? இந்த பாசத்திற்கும் இந்த அன்புக்கும் சில சமயங்களில் நானே பல சிந்தனைகளில் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான ஆர்வமான குரல்களை கேட்கும் பொழுது மனது திருப்தி அடைகிறது. ராமன் லட்சுமணனைப் போல, அதற்கு அடுத்தபடியாக எம்ஜிஆருக்கு எழுதப்பட்ட 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் என்ற வசனத்தைப் போல, அந்த 3 எழுத்தில் தான் எனக்கு மூச்சும் பெயரும் புகழும் இருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். லைசால் என்ற 3 எழுத்தில். இது இறைவனை வகுத்தது, படைத்தவனை வகுத்தது என்று நான் உணர்கிறேன். மகிழ்ச்சி அன்பு பிள்ளையே, வாழ்த்தியமைக்கு நன்றி. இன்னும் வாழ்வில் நிறைய நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனக்கும் ஆசைகள் உண்டு. நீ ஒரு வார்த்தை கூறினாய், உங்களுக்கு நிறைய செய்ய வேண்டும் என்ற ஆசைகள் இருக்கிறது, ஆனால் எனக்கு வீட்டில் ஆள் இல்லையே என்று கூறினாய். ஏன் வருத்தப்படுகிறாய்? உன் வீட்டில் உன் கன்னி தெய்வம் இருக்கிறார்கள். உன் வீட்டில் உன் தாய் இருக்கிறாள், உன் கணவன் இருக்கிறான், நீ இருக்கிறாய். வாழையடி வாழையாக வாழ நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் உனக்கு ஒரு வாரிசையும் தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம் என்பதை கூறிக்கொண்டு கலங்காதே. சாதாரணமாக இருந்த என்னை இன்று கன்னி தெய்வத்திற்காக உழைக்கச் செய்து அந்த உழைப்பின் மூலமாக எனக்கு கிடைக்கும் பெயர் புகழையெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எல்லா பெயரும் எல்லா புகழும் நான் வணங்கக்கூடிய ரூபினிசா லைசால் அத்தைகளைத்தான் சாரும். அவர்கள் இல்லையெனில் நான் இல்லை. என்றோ இறந்திருப்பேன், இறந்து மண்ணோடு மண்ணாக சென்றிருப்பேன். இன்று இந்த அளவிற்கு கன்னி தெய்வத்தின் அனுகிரகத்தை பெற்று உங்களுக்கெல்லாம் சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன் என்றால் இதுவே மிகப்பெரிய சொத்து எனக்கு. இன்றைக்கு கூட சென்னையிலிருந்து ஒரு குடும்பமும், உடுமலைப்பேட்டையில் உளுந்தூர்பேட்டையிலிருந்து ஒரு குடும்பமும், ஈரோட்டிலிருந்து ஒரு கன்னி தெய்வத்திற்கும் என்னை காண வந்திருந்தார்கள். எங்கெல்லாமோ இருந்து இந்த பிள்ளைகள் வருகிறார்கள் என்றால் எனக்கு என் மீது பெருமை அல்ல, எனக்கு அத்தைகள் மீது தான் பெருமை, கன்னி தெய்வங்கள் மீது தான் பெருமை. நான் கன்னி தெய்வத்திற்காக பேசுகிறேன், ஆனால் கன்னி தெய்வங்கள் அனைத்து பிள்ளைகளையும் என்னை தேடி அனுப்பி வைக்கிறார்கள். இன்று கூட நான் ஒரு இடத்திற்கு புறப்பட்டவன், அங்கு செல்லாமல் வந்த பிள்ளைகளை மனதார பேசி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அமர்ந்த இடத்திலேயே இருந்து பேசி அனுப்பி வைத்தேன். ஏதோ நம்மால் இயன்றது வரும் பிள்ளைகளுக்கு பக்குவப்படுத்தி பக்தி என்றால் என்ன என்பதை கூறி அவர்களுடைய மனபாரங்களை எல்லாம் போக்கி அவர்களை நல்லபடியாக வழி அனுப்பி வைக்கிறோம்.
நிச்சயமாக இனி வரும் காலங்களில் அந்த கன்னி தெய்வங்கள் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அவர்களை வாழ வைக்கட்டும். நம் உழைப்பு எப்பொழுதும் நடந்து கொண்டே தான் இருக்கும். நமக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதனையெல்லாம் வெற்றி நடை போட்டு கடந்து வந்து கொண்டே தான் இருப்போம். அன்பு பிள்ளைகளை, இவர்களை போன்று இன்னும் நிறைய பிள்ளைகளை எல்லாம் நான் சம்பாதிக்க வேண்டி இருக்கிறது, சம்பாதிப்பேன் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். மீண்டும் ஒரு பாடலை கேட்டு அதற்கு அடுத்தபடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன். அம்மா வர வேணும், கண்ணியம்மா வர வேணும், நம்பும் பிள்ளை காக்க கண்ணியம்மா வர வேணும், காலனுக்கு போக்கு விட்டு காத்திருக்கும் பிள்ளைகளை காக்க அம்மா வர வேணும், கண்ணியம்மா வர வேணும், நம்பும் பிள்ளை காக்க கண்ணியம்மா வர வேணும், உன் தங்க முகம் பார்க்க காத்திருக்கும் பிள்ளைகளை காக்க அம்மா வர வேணும், கண்ணியம்மா வர வேணும், நம்பும் பிள்ளை காக்க கண்ணியம்மா வர வேணும், ஆனந்த கண்ணீரோடு அழைத்து நிற்கும் பிள்ளைகளை காக்க அம்மா வர வேணும், கண்ணியம்மா வர வேணும், நம்பும் பிள்ளை காக்க கண்ணியம்மா வர வேணும், உனக்காக தவம் கிடக்கும் உன் பிள்ளைகளை காக்க அம்மா வர வேணும், கண்ணியம்மா வர வேணும், நம்பும் பிள்ளை காக்க கண்ணியம்மா வர வேணும், சின்ன சின்ன பாதத்தாலே நூல்வழியில் நடந்து வந்து பிள்ளைகளை காக்க அம்மா வர வேணும், கண்ணியம்மா வர வேணும், நம்பும் பிள்ளை காக்க கண்ணியம்மா வர வேணும், உன் நினைவில் வாடி நின்று உனக்காக ஏங்கும் பிள்ளைகளை காக்க அம்மா வர வேணும், கண்ணியம்மா வர வேணும், நம்பும் பிள்ளை காக்க கண்ணியம்மா வர வேணும், உன்மேல் நம்பிக்கை கொண்டு வாழும் பிள்ளைகளை காக்க அம்மா வர வேணும், கண்ணியம்மா வர வேணும், நம்பும் பிள்ளை காக்க கண்ணியம்மா வர வேணும், கெட்ட நேரம் நெருங்காமல் பிள்ளைகளை காத்து நிற்க அம்மா வர வேணும், கண்ணியம்மா வர வேணும், நம்பும் பிள்ளை காக்க கண்ணியம்மா வர வேணும், தீய எண்ணம் கொண்ட மனிதரை விலக்கி வைத்து பிள்ளைகளை காக்க அம்மா வர வேணும், கண்ணியம்மா வர வேணும், நம்பும் பிள்ளை காக்க கண்ணியம்மா வர வேண்டும், நோய்கள் அனைத்தையுமே உடல்நிலை விட்டு போக்கி பிள்ளைகளை காக்க அம்மா வர வேணும், கண்ணியம்மா வர வேணும், நம்பும் பிள்ளை காக்க கண்ணியம்மா வர வேணும், தீய சக்திகளை ஓட விரட்டி விட்டு பிள்ளைகளை காக்க அம்மா வர வேணும், கண்ணியம்மா வர வேணும், நம்பும் பிள்ளை காக்க கண்ணியம்மா வர வேணும், வெற்றிக்கு வழிகாட்டி ஒரு துணையாக வந்து பிள்ளைகளை காக்க அம்மா வர வேணும், கண்ணியம்மா வர வேணும், நம்பும் பிள்ளை காக்க கண்ணியம்மா வர வேணும், வாழையடி வாழையாக குடும்பத்தை வாழ வைத்து பிள்ளைகளை காக்க அம்மா வர வேணும், கண்ணியம்மா வர வேணும், நம்பும் பிள்ளை காக்க கண்ணியம்மா வர வேண்டும், துணையாக வென்று நின்று துன்பங்களை விலக்கி வைத்து பிள்ளைகளை காக்க அம்மா வர வேணும், கண்ணியம்மா வர வேணும், நம்பும் பிள்ளை காக்க கண்ணியம்மா வர வேணும், கெட்ட நேரத்தினை விலக்கி விட்டு விட்டு பிள்ளைகளை காக்க அம்மா வர வேணும், கண்ணியம்மா வர வேணும், நம்பும் பிள்ளை காக்க கண்ணியம்மா வர வேணும், அம்மா வர வேணும், கண்ணியம்மா வர வேணும், நம்பும் பிள்ளை காக்க கண்ணியம்மா வர வேணும். அம்மா மகிழ்ச்சி அம்மா. அற்புதமாக 4 பாடலை பாடிய அன்பு பிள்ளையை மனதார வாழ்த்துகிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இதுபோன்று வர இருக்கிறது. இனி வரும் காலங்களில் இன்னும் நிறைய பாடல்கள் வர இருக்கிறது, கேள்வி பதில்களும் இருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என் மனநிலை. ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து பார்க்கணும். இதற்காக வீட்டில் நேரத்தை ஒதுக்கி இதற்காக அமர்ந்திருந்து சில வாக்கியங்களை எழுதி அதை பாடலாக வரிகளாக இங்கு பாடும் பொழுது அங்கே பக்கத்தில் ஒரு நாய்ஸ் வந்துடக்கூடாது, ஒரு சத்தம் வந்துடக்கூடாது. அதையெல்லாம் தாண்டி அமைதியான ஒரு இடத்திலிருந்து பொறுமையோடு நிதானத்தோடு பாடல்களை ஏற்றி இங்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி தான். நம் கன்னி வழிபாடில் மிகப்பெரிய வெற்றி தான். கொஞ்சம் ஸ்லோவாக இங்கு உறவுகள் நம்மோடு இணைந்தாலும் கூட
ஒவ்வொரு உணர்வுகளும் உறவுகளும் உணர்வுள்ள உறவுகள். இங்கு எவருமே ஏதோ நேரப்போக்கிற்காக பயணம் செய்யவில்லை, உணர்வோடு பயணம் செய்கிறார்கள். இதையெல்லாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இன்னும் இங்கே ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் வர இருக்கிறார்கள். இதுவரை 9403 கன்னி தெய்வ குடும்ப உறவுகள் இங்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10,000 11,000 கன்னி தெய்வம் இங்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறது. நம்மோடு கூட 11,000 கன்னி தெய்வங்கள் பயணம் செய்கிறார்கள். ஒரு தெய்வம் இருந்தாலே ஊரை கட்டி வாழ முடியும். 11,000 கன்னி தெய்வத்தை இங்கு பயணம் செய்ய வைத்திருக்கிறேன் என்றால் அது எவ்வளோ பெரிய சொத்து. இந்த உலகத்திலே பணம் மிகப்பெரிய தேவை, சொத்து மிகப்பெரிய தேவை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் கண்ட சொத்து எல்லாம் கன்னி தெய்வம்தான். என் கையில் இருக்கும் சொத்தெல்லாம் கன்னி தெய்வம்தான். நான் பெருமையாக அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த உலகத்தில் நான் உழைக்கணுன்னே அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போனாலும் என் வாழ்நாள் முழுக்க செல்லக்கூடிய அளவிற்கு கன்னி தெய்வங்கள் எனக்கு உறவுகளை கொடுத்திருக்கிறார்கள். தினமும் ஒரு ஃபேண்ட் ஷர்ட் புது சட்டை போட்டுடலாம், தினமும் 3 வேளை ராயல் சாப்பாடு சாப்பிட்டுடலாம். அத்துணை பிள்ளைகள் என்னை வரவேற்க காத்திருக்கிறார்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும். பிறகு என்ன பணம் பெருசு? பணம்லாம் ஒரு மேட்டரே இல்லை. அந்த தெய்வங்களின் ஆசீர்வாதமும் அந்த தெய்வங்கள் நம்மோடு பயணம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியமும் கிடைத்தாலே போதுமானது. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்வியை கேட்டு பதிலளிப்போம். கன்னியோட நம்ம கன்னி என்ன அத்தை கன்னியும் சேர் இது ஏற்கனவே கேட்டுவிட்டோம். அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணை அண்ணா, நம்ம கன்னிவெளி சொந்தங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் கன்னி தெய்வம் சேனல் நம்ம கன்னி தெய்வம் சேனல் பார்த்து குறுகிய காலத்துக்குள்ளேயே நான் கன்னி எடுத்தது. அதுவும் அண்ணனுக்கு தெரியும். நானும் எல்லாரும் மாதிரிதான் ஆர்வத்தில் சேனல் ஃபஸ்ட்டாக வரையில் நான் பார்க்கையிலேயே அண்ணனுக்கு கன்னி தெய்வம்னு நான் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டேன். அப்பயே ரிப்ளை பண்ணாங்க அண்ணன், கன்னி தெய்வம் துணைன்னு. உடனே நாங்கள் ஆர்வத்தில் கால் பண்ணி கிடைக்கல. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் 1 மாதத்தில் 50 வீடியோவும் நான் பார்த்துட்டு அண்ணனுக்கு மறுபடியும் கால் பண்ணி கிடச்சிச்சு. அது கிடச்சது இப்போ கூட மதுரையில் கல்யாணம் வச்சார்ல, அந்த சமயம்தான். அப்போ அண்ணே சொன்னாங்க, நான் 2 நாளையில் மதுரைக்கு கல்யாணத்துக்கு வருவேம்மா, பார்க்க முடிஞ்சா வர்றேன்னாவா அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் போனோம், பார்த்தோம், அண்ணனை பார்த்து பேசணும். ஆனால் கொஞ்சம் அந்த மதுரைக்கு உள்ள கல்யாணத்துக்கு ஜனவரி 18ஆம் தேதி நான் கன்னி எடுத்துட்டேன். அப்போ எந்த அளவுக்கு ஆர்வமாக நான் அந்த குறுகிய காலத்துக்குள்ளேயே நான் எடுத்துட்டேன். ஆமாம், எனக்கு கன்னி தெய்வம் மேலே ரொம்ப ஆர்வம். அது அண்ணனுக்கும் தெரியும் நான் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தேங்கிறது. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு சொந்த வீடு இருந்துச்சுன்னா நீங்கள் எடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த வகையிலையும் அவங்க உதவி பண்ணி எப்படியாச்சும் உங்களுக்கு உதவிடுவாங்க. ஆனால் நமக்கு அந்த எண்ணம் வரணும், எடுக்கணுங்கிற எண்ணம் மனசார நம்ம நினச்சோம்னா அது கண்டிப்பாக அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க. கன்னி தெய்வம் துணையண்டா, இதையும் நான் தெரியப்படுத்தணும், மறந்துட்டேன். அண்ணன் சொல்லுவாங்கல்ல, என்னை சந்திச்சதுமே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் அண்ணனை சந்திச்சுட்டு வந்ததுமே என்னோட மகளுக்கு பிரச்சனை இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் அந்த 1 வாரத்திலேயே வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு உடனே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் இன்னைக்கு வீட்டுக்கு உடனே எடுக்க வேண்டும் என்று சொன்ன காரியம் என்ன, அதையும் தெளிவாக கூற வேண்டும் அன்பு பிள்ளையே. இந்த மகளுக்கு சில துஷ்டாவிகளின் பிரச்சனைகள் இருந்தது. நான் பார்க்கும் பொழுது கன்னி தெய்வம் வீட்டிற்குள் வந்துவிட்டால் கொஞ்சம் பாதுகாப்பு இருக்குமே என்ற எண்ணத்தில் தான் உடனடியாக எடுக்க வேண்டும் என்று கூறினேன். அதே போன்று கன்னி தெய்வத்தை எடுத்தார்கள். மீண்டும் ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். என் மகன் நல்லா இருக்கா,
காலேஜில் படிக்கிறா, நல்ல ஹாஸ்டலில் தான் படிக்கிறா. தெளிவாக கேட்டுடுங்க உறவுகளே, அவங்க மகன் நல்லா இருக்கலாம். திரும்ப ஒரு ஆட்டை அவங்க ஆடியோவை திரும்ப அதுலேருந்து போடுறேன். அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் இன்னைக்கு என் மகன் நல்லா இருக்கா, காலேஜில் படிக்கிறா, நல்ல ஹாஸ்டலில் தான். இன்னும் நல்லா இருக்க வேண்டும் என்று நான் அந்த தெய்வத்திடம் வேண்டிக் கொள்கிறேன். இந்த துஷ்டாவிகள் என்பது ஒரே நாளில் ஓடிவிடுவதல்ல. சற்று ஒதுங்கி இருந்து வேடிக்கை கூட பார்க்கும். இந்த தெய்வம் இங்கே இருக்கிறதா, இல்லை விருந்துக்கு வந்திருக்கா, பெய்யுமா, அது பெய்ட்டா நம்ம வீட்டுக்குள்ளே பெய்யலாமா என்பதெல்லாம் கண்காணித்து கொண்டு தான் இருப்பார்கள். கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். கண்ணியை நம்புங்கள், கைவிடப்படார். நம்பி வணங்குங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். படிக்கிறா, இன்ஜினியரிங் படிக்கிறா, எந்த குறையும் இல்லை. அந்த அம்மா நல்லா வச்சுருக்காங்க. எல்லாமே கணிதை வந்துட்டுனது. நன்றி அண்ணா. மகிழ்ச்சி அம்மா, அனைத்தும் கன்னி தெய்வங்களால் தான் என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணை அண்ணா, ரூபினி சலம்மா, லை சலம்மா துணை அண்ணா, ரெங்கநாயகி அம்மா துணை. நேற்று எங்கிட்ட கால் பண்ணி பேசியிருந்தீங்க. நான் நீங்கள் மதுரைக்கு வந்ததை பற்றி கேட்டேன். நீங்கள் நேற்று கால் பண்ணி இவ்வளோ தூரம் வர முடியாது, அடுத்த தடவை பார்க்கலான்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் கால் பண்ணி பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுண்ணா. உண்மையிலே ரொம்ப ஒரு சந்தோஷம். நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் கால் பண்ணி பேசுவீங்கன்னு. ரொம்ப நன்றி அண்ணா. என் பேர் ராமலட்சுமி, பாப்பா பேர் சர்மிளா தேவி, இன்னொரு பாப்பா லத்திகா. என் வீட்டுக்கார் பேர் பாலச்சந்தர். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக எங்களோட கன்னி தெய்வம் கண்டிப்பாக எங்களை நல்லபடியாக கொண்டு வருவாங்கன்ற நம்பிக்கையோட டெய்லி நான் சாமி கும்பிட்டுருக்கேன். இவ்வளோ தூரம் நான் இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்களோட கன்னி தெய்வம் தான். அதை வழிகாட்டின குரு நீங்கள் வழிகாட்டினால தான் நான் இவ்வளோ தூரம் இன்னைக்கு நான் சாமி கும்பிட்டு ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு நான் நல்லா இருக்கேன்னா. உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. ரூபினி சலம்மா, லை சலம்மா, ரொம்ப நன்றிம்மா. கலங்க வேண்டாமம்மா, உங்களுடைய பாரங்கள் எல்லாம் நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் பேசும்போதே எனக்கு உங்களுடைய கவலைகள் புரிகிறது. எதுவாக இருந்தாலும் நம் கன்னி தெய்வங்கள் நம்மளை கைவிட மாட்டார்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நிறைய குழந்தைகள் வாடகை வீட்டில் இருந்து வேதனையோடு இருக்கிறார்கள், கன்னி தெய்வத்தை எடுக்க முடியவில்லை என்று. கவலைப்படாதீர்கள், சொந்த வீடு வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். சொந்த வீடும் வருங்காலங்களில் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அண்ணா, நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். பார்த்தீங்களா, என் வாயில் இப்போ தான் வாடகை வீட்டை பற்றி சொன்னேன். கவலையப்படாதீங்க, நம்பி கும்பிடுங்க தாயி. வாடகை வீடெல்லாம் சொந்த வீடாக நமக்கு வரக்கூடிய காலங்கள் இருக்கிறது, பார்த்து கொள்ளலாம். எனக்கு அம்மா அப்பா இல்லை. எனக்கு யாரும் எந்த ஆறுதலும் கிடையாது. எனக்கு என் பிள்ளைகளும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான். நாங்கள் இவ்வளோ தூரம் நல்லா இருக்குன்னா அது உங்களால் மட்டும்தான். ரொம்ப நன்றி அண்ணா. கவலைப்படாதம்மா, இன்னும் கூட நல்ல வாழ்க்கை அமையும். நல்லபடியாக வாழ்வாய். தைரியமாக இரு, எதற்கும் கவலைப்படாதே. நீ இப்பொழுது கூறியதில் ஒரு சிறு தவறு இருக்கிறது. எனக்கு ஆறுதலாக யாரும் இல்லை, தாய் தந்தை இல்லை. எனக்கு என் மகளும் என் குழந்தைகளும் என் கணவனும் மட்டும்தான் என்று கூறினாய். இனி அப்படி என்னிடத்தில் சொல்லாதே. கன்னி தெய்வமும் உன்னோடு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து வழிபட்டு வா. 100% கன்னி தெய்வம் வாடகை வீட்டில் இருப்பது இல்லை, சொந்த வீட்டை உனக்கு தருவார்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உன்னுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். எங்கள் கன்னி தெய்வமும் ரூபினி சலம்மா உங்கள் ஆசீர்வாதத்தோடு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி அண்ணா. கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வம். நாங்கள் கடை வச்சுருக்கோம். ரொம்ப 3 வருஷமாக கஷ்டப்பட்டோம். இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக நாங்கள் ஒரு ஹோல்சேல் ஆரம்பிக்க போகிறோம் இந்த சித்திரை மாதம். அது நல்லபடியாக வளர்ச்சி அடையணும்னா ரூபினி சலம்மா, லை சலம்மாட்ட நல்லபடியாக வேண்டிக்கோங்க. ரொம்ப நன்றி அண்ணா. உங்களால் தான் இவ்வளோ தூரம் நான் உயர்ந்துட்டு வரேன். அந்த ரூபினி சலம்மா, லை சலம்மா, ரெங்கநாயகி அம்மா இவங்க மூலமாக தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி அண்ணா. நிச்சயமாக நல்லா இருப்பாம்மா, கலங்காத. 100% நம்பிக்கையோடு போராடு. ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கன்னு சொல்கிறா, அந்த பார்ட்னர் நல்லவரான்னு பார்த்துக்கொள்ளுங்க.
நல்லவராக இருந்தால் சிறப்போடும் சீரோடும் உங்கள் வியாபாரம் செல்வ செழிப்போடும் நடைபெற நானும் மனதார வாழ்த்துகிறேன். வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய கடைக்கு வருகிறேன் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் நாளை சந்திக்கிறேன். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.